ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு 2வது நாளாக மணாலியிலேருந்து லேக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம். கிட்டத்தட்ட கேலோங்லேருந்து 2672 ரூபா எடுக்கிறாங்க 4 பேருக்கும். நாங்கள் அந்த லோக்கல் இருக்கா ஃபீல் பண்ணுவோம்னு தான் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணாங்க. ஆனால் அது சரியான வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட மணாலியிலேருந்து இரவு 1 மணிக்கு பஸ் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் இரவு 9 மணிக்கு தான் கொண்டு போயிட்டு லேயில் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ் கிட்ட பஸ். நீங்கள் மணாலியிலேருந்து கேலோங் வந்து கேலோங்லேருந்து சின்ன பஸ் உள்ள மாற்றணும். மேக்ஸிமம் 37 பேரை தான் அந்த பஸ்ஸில் ஏற்றுவாங்க. ஆனால் இதுக்கு டிக்கெட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு வந்து டாக்ஸி டிரைவர் தான் இந்த பஸ் அரேஞ்ச் பண்ணி தந்தது. ஆனால் பஸ்ஸில் சீட் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி Volvo பஸ்ஸில் சீட் மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாம் இருக்காது. ஏனெண்டா கேலோங்லேருந்து லே வரைக்கும் போகிற பாதை வந்து சரியான ஒரு டேஞ்சரஸான ரோட், சின்ன ரோட். அப்போ கணக்கான ஒரு சின்ன பஸ் ஒன்றை தான் அவங்க அந்த சர்வீஸுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட இந்த பஸ் ஒரு நாளைக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று தான் இருக்குது. என்ன பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், நீங்கள் ஃப்ளைட்டில் டெல்லியிலேருந்து லேக்கு ஃப்ளைட்டில் போகிறது நல்லா. நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணிங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி இந்தியா காசுக்கு ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பஸ் ஓகே. ஆனால் ட்ராவலிங் டைம் 20 மணித்தியாலும் ஒரே சீட்லேயே இருக்கிற அந்த சீட்டும் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை. அதுதான் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் நல்ல லோ பட்ஜெட்டில் போகிறோண்டா பஸ் ஓகே. ஆனால் டிக்கெட் எப்படி எடுக்கிறன்றதையும் அவனை ஆன்லைனில் எடுக்கலாம்னு சொல்கிறாங்களா. ஆனால் நான் நிறைய தடவை செக் பண்ணி பார்த்தேன்னா அதில் போகிறதுக்கு லிங்க் வந்து சரியான இது ஒன்று கிடைக்குது இல்லை. அந்த பஸ்ஸை ஒரு டிரைவர் இருக்கான உண்மையிலேயே சரியான எக்ஸ்பர்ட். இதை பாருங்கள், இந்த ரோட்டெல்லாம் எப்படி ஒரு சொட்டு ஸ்லிப் ஆகினாலே ஒருத்தட்ட உயிரும் கையில் இல்லை. ஆனால் அவ்வளோ பேர் 37 பேருன்னு சொல்லி, ஆனால் கிட்டத்தட்ட அதில் இருந்து நின்று இடையே போனாக்கள்லாம் ஒரு 40 பேருக்கிட்ட 40-45 பேருக்கிட்ட பயப்படாமல் ஓட்டிட்டு போகிறான். அந்த பஸ் வந்து டாட்டா பஸ் தான், நார்மல் பஸ் தான். இதில் பார்க்குறவங்களுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணாடியை திறந்தால் செம குளிர். அப்படியே அந்த குளிரில் கொண்டு போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க. அந்த ஆலு பரோட்டாவும் ஒரு காப்பி கறி மாதிரியே தந்தாங்க. சரி, பசிக்கு தின்ன வேறு வழி இல்லைன்ட்டு அதை சாப்பிட்டு ஒரு நெஸ்காஃபேயும் குடிச்சிட்டு அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதான். நாங்கள் முதல் போட்ட பிளான் டெல்லியிலேருந்து சண்டிகார் போயிட்டு சண்டிகாரில் பைக் ரெண்டுக்கு எடுத்து இப்போ இந்த ரூட்டெல்லாம் பைக்கில் போகிற மாதிரி. ஆனால் பிறகு தான் கேள்விப்பட்டோம், ஆனால் முதல் பைக் தாராவணும், சண்டிகாரில் பைக் ரெண்டுக்கு தாராவணும்னு சொல்லிட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் கொண்டு போகணும். பிறகு விசாரித்த இடத்துல, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளை வச்சு விசாரித்த இடத்துல தான் சொன்னாங்க, லேயில் வந்து ரெண்டல் மோட்டர் சைக்கிள் வெளி ஸ்டேட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லேயில் டாக்ஸி யூனியன் வந்து சரியான ஸ்ட்ராங். அப்போ உங்களை பார்த்து செக் பண்ணி அந்த என்ட்ரன்ஸில் செக் பண்ணி தான் விடுவாங்களா. அதே நேரம் இப்போ நீங்கள் உங்களோட பேரில், நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் உங்களோட பேரில் பைக் இருக்க மாதிரி இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வெளி ஸ்டேட்டில் டெல்லியிலையோ தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த லேக்குள்ளே என்டர் பண்ண விட மாட்டாங்க. அதால் வந்து நாங்கள் லேயில் போயிட்டு தான் பைக் எடுத்துனாங்க ரெண்ட்டுக்கு. நீங்களும் கட்டாயம் லேயில் போயிட்டு தான் பைக் எடுங்க. பைக் ரெண்டல் காரரே உங்களுக்கு அந்த இன்னர் லைன் பர்மிட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. லேக் இன்னலைன் பர்மிட்ன்ற சில இடத்துக்கு நீங்கள் போனால் அதில் ஆர்மியோட செக் போஸ்ட்டோ அல்லது அவங்களோட டாக்ஸி யூனியன் செக் போஸ்ட் இருக்கும். அங்கே அந்த உங்களுக்கு இன்னலைன் பர்மிட் ஒன்று இருந்தால் தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு 700 ரூபா சார்ஜ் ஆகும். நீங்கள் நாங்கள் 4 பேர் என்னபடியே ஏதோ 3000 ரூபா ஏதோ அவன்கிட்ட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் சேர்த்து ஏதோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணினாங்க. அந்த ரீஜனில் சம்மர் ஆனாலும் பாருங்கள் எப்படி மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்குது. இது வந்து நார்மலாக சம்மர் டைமில் எப்படின்னா வின்டர் டைமில் இந்த ரோடெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். -40 வரைக்கும் போயிடும் டெம்பரேச்சர்.
கவர்மெண்ட் பஸ் சென்றாலும் இந்த டூரிஸ்ட் வாரர்கள் வாரப்படியாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படியே வெளியிட வரலாம். அப்படியே அந்த 20 மணித்தியாலத்தை பயணத்தை முடிச்சு ஒரு மாதிரி லேயில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று எடுத்துட்டோம். லே லடாக்கு வந்தாச்சு. டே தம்பி, டே ஒரு ஏசியை போடுறேன். குரா 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 ஐயோ குரா 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 ஏசியை போடுறேன், ஏசியை போடுறேன். என்ன குரா ஓகே ஓகே இப்போ வேணாங்க. வா வேண்டாம் வெளிக்கிட்டு Khalsar. There is a point to go to Nubra Valley. Khalsar. Khalsar. Yeah. Here Khalsar, you will turn to the Pangong Lake. This road from Undar to? Yeah. Undar is there, no? Undar is here. Undar and... This is the junction where you turn to the Pangong. Yeah. Khalsar. From Khalsar. Khalsar, there is a junction, no? Yes, yes. There is a junction. So Khalsar to... Yeah, Khalsar. Then you will reach to... See, here. Wait. Khalsar... Yeah. This is in Shayok River. Yeah. This road is going like this and meet here, Durbuk. So Khalsar to Durbuk. Then Durbuk to Tangche. Oh. Tangche to Pangong Lake.
Understand? So this route is different, this route is different, no? Yeah. But if you don't come back from Changla, okay? You don't come back from Changla because you don't need to come back to Leh. That's why from Pangong Lake, after Tangse, there is a way to go to Hanle. Okay. Pangong Lake to Tangse, no? Tangse, yeah. T-A-N. You can ask on the way, you know. Yeah, lots of because we people- don't know the Hindi, but that's the still, problem. Yeah. Because lots of people don't know Tangse, then English. Tangse Yeah. to Hanle. Tangse to Hanle, yeah. In this between, you will cross Sagala Pass. Sagala Pass. Yes. This is the same road, no? Same route. Then you will reach Hanle. Then Hanle night stay. Night stay. Yeah. Hanle night stay. Then Fourth day, Hanle. yeah, Hanle. Hanle to Umlingla. Lot of. Umblingla. நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக லேயிலேயே ஸ்டே பண்ணோம். ஏன்னா லே வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் இடம்ன்றபடியாக அந்த இடத்துல வந்து இந்த எங்களுக்கு புதுசண்டபடியாக ஆக்சிஜன் கொஞ்சம் மூச்சு எடுக்கிறது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அது வந்து கொஞ்சம் பழக்க போகிறதுக்காண்டி அந்த ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணினோம். நாங்கள் கூகுள் மேப் சில இடத்துல வேலை செய்யாது, இருந்தாலும் நீங்கள் முதலே போக முன்னுக்கு அந்த ஏரியாவோட ஆஃப்லைன் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை விட உங்களுக்கு பைக்ஸ் தாரவருடையோ அல்லது அங்கே இருக்கிற ஆக்கள்கிட்டையோ கேட்டு நார்மலாக ஒரு ரஃப் பிளான் ஒன்று ஐட்னரி ஒன்று போட்டு விடுங்க. எந்த ரூட்டால் போகிறது, என்னென்ன ஜங்ஷன், என்னென்ன சில இடத்துல ஆக்கள் இல்லாட்டி நீங்கள் அந்த ஜங்ஷன் போர்டுகளை வச்சு ஒரு நீங்கள் போய் சேரக்கூடிய இடங்களை போகலாம். எனக்கு ஜாமான் கிட்டக்கு என்ன வேறு தெரியல. பழைய ஆளுது கற்கண்டு, கொப்ரா, தேங்காய், இங்கே காஜு, இந்த இது மிக்ஸ் 250 கிராம் வந்து 300 ரூபா. 300 200 கொடுக்குறேன் விளக்கம் கட்டது எப்படி போய் கத்திரிக்காய் இல்லை பட்டி காய வச்சு விட்டாங்க. சி கத்திரிக்காய் கத்திரிக்காய் what's this அங்காடி கிடக்காது நினைக்கிறோம் வெளியே. this what வாட் இஸ் திஸ் apricot ஆ apricot this apricot this apple ஆப்பிள் ட்ரை ஆப்பிள். shall I try okay நீங்க கேட்கணும்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆப்பிள் தானப்பா திஸ் ஒன் this apricot plums மாதிரி கிடக்கு. டெஸ்ட் தேங்க்யூ. வணக்கம். லே மார்க்கெட். இங்கே ஏர்டெல் போட் தெரியுதான்னு வேறு மச்சான் இங்கே இதா ஏர்டெல் 4G. ஆ dry fruits. லே மார்க்கெட் நீங்கள் வந்து ஃபாரின் நேஷ்னல் ஆண்டால் நீங்கள் கட்டாயம் வந்து சிம் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் தான் வாங்கணும். நம்மளோட ரீட்டைல் கடையில் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் தருவாங்க. இப்படியே வாங்குவோம். இது கெமிஸ்ட் ஒன்று இருக்குது, இந்த ஏர்டெல் போர்ட். அப்படி நேராக போனால் இடது பக்கத்தில் இந்த ரோட்டில் ஏர்டெல் பெரிய போட்டோட அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டும் விசாவும் கொடுத்தீங்கன்னா சிம் கார்டு தருவாங்க. 500 ரூபாய்க்கு, இந்தியன் காசு 500 ரூபாய்க்கு 1.5 GB டேட்டா தருவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே பைக் ரெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களோட பாஸ்போர்ட்டும் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. Around the union price is 3,500. Maybe
காஷ்மீரி சில்லி கடுமுறைக்கு சுகமான கக்காக்கு சூப்பர் சில்லி. Very nice. Super. What is this? Peas tarik. Oh, money. Make money. Oh. അവന്റെ ബാഗ് വാങ്ങാമ അവന്റെ ബാഗ് ഇരിക്കാതെ എങ്ങനെയൊക്കെ വാങ്ങിട്ട് പോട്ട് അവന്റെ ബാഗ് എഞ്ചി വെച്ചിട്ട് പോவோம். Okay. சரிதானே? பிறகு ஒரு ஆள் ஃப்ரீயா இருந்தானே மாறி மாறி ரொட்டேஷன்ல ஒரு ஆளை ஃப்ரீ ஆகி கொண்டு வருவோம். ஓடே ரைட் பண்ணிக்கிறது ஃப்ரீயா ஓடினா நல்லா இருக்குதானே பேக் ஒன்றும் இல்லாம பைக் அப்படி இல்லையா? அப்படி ஓகே ஓகே. லேயை விட்டு வெளிக்கிட முன்னுக்கே உங்களுக்கு தேவையான சாமான் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் கேன் ஒரு 2 கொண்டு போங்க. 5 லிட்டர் கேன் 2 சென்டர் சைட்லையும் கட்டிட்டு கொண்டு போங்க. தேர்மல் வேர் வந்து கட்டாயம் போடுங்க. ஷர்ட்டுக்குள்ளேயோ ஜாக்கெட்டுக்குள்ளே ஒரு போடணும், மற்ற ஜீன்ஸுக்குள்ளே ஒன்று போடணும். ஏன்னா இந்த குளிர் வந்து நினைக்கிற மாதிரி இல்லை, செட்டியான குளிர் தாங்கிலாமல் இருக்குது. மற்றது க்ளவுக்குள்ளே ஒரு இன்னும் க்ளவ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, தேர்மல் க்ளவ் உண்டு. அதோட வந்து தேர்மல் சாக்ஸ் நல்ல பூட் ஒன்று வாங்கிட்டு போங்க. நீ காட்டெல்லாம் கட்டாயம் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கட்டாயம் நீ காட்டு உண்டு. ஏன்னா சில இடங்களில் மணலில் வலிக்கி நானே விழுந்திருக்கேன். அப்போ அதில் வந்து அந்த நீ காட்டு இருந்தபடியாக தான் கொஞ்சம் ஒரு காயமும் வராமல் இருந்தது. வாங்குகிற சாமான் எல்லாமே லேயே வாங்கி கொள்ளுங்க. ஏன்னா அங்கால நிறைய கடைகள் இருக்குது, அது எம்டி ரோட்டாக தான் இருக்கும். பெட்ரோல் செட் யாரு பெட்ரோல் செட் அவன்கிட்ட தான் பேடிஎம் இருக்கு. பேடிஎம் நாடி இப்போ எல்லாரும் ஃபுல் பண்ணிட்டு Five hours 40 minutes ride. Pundar tuk tuk. Oh. போகிற வழியில் துர்துக் டாகாட் போகிற வழியில் கார்துங்களா பாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம்.
பைக்கில் ரைட் பாரம். ஆனால் இங்கே இருக்க ஃபுல் டோஸ் ரிலேட் ரைட் வந்துருக்கான். சிந்தும் சூரியன் அது உந்தன் மேனியோ பூக்களின் ராணுவம் அது உந்தன். புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, சொல்லாத இடங்கூட துடிக்கின்றது. டேய் இழுத்து விடுங்கடா, டே இழுத்து விடுங்கடா. கொஞ்சம் வெளியில் வாங்க, வெளியில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் அப்புறம் எடுப்பேன். பைக் நிற்காது, எப்படி விழுந்து போகும்? அங்கே அப்படியே சத்தா இருக்குது. நீ ஜூலை 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 அடடா எனக்கு நிறக்கும் மனசு. ஓ விசார் விசார் முத்திட்டு அடியா இதுக்கு கேமராக்கு வேற வேணும். கேமரா கேட்டாரே இப்ப எந்த வழியில் எடுக்க போச்சு. பனிக்கரடிகள் பனிக்கரடிகள் நாங்கள் இது என்ன கலாண்டு போச்சு. இதை போய் வந்த ஒரு கையால ஸ்லோவா
இப்போ ஒரு பைக்கை கிளியர் பண்ணணும். என்ன ஜூலை 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 அப்படியே அந்த ஜூலையோட வந்துட்டு பைக்கருக்கு அப்படின்னா போட்டோம். அது நாங்கள் இறங்குது இல்லை. என்ன கலா இது உண்டு சரி பெஞ்ச அந்த பனி பனி திருப்பியாரு ஓடு ஓடு தள்ளு தள்ளுறா அது வினால வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் ஆகட்டும் 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 டும் டும் சுத்து பின்னால வீல எங்க பாப்பம் வீரவேல் வீகா 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 How do you feel? இதுதான் எங்களுக்கு வேணும். நீயம்மா உள்ளுக்கு ஏத்து 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 நிறுத்தி விட்டேன் நீரவாணி. நீ அப்படி பாரு, அது நல்ல ஐடியா தானே. எல்லாம் மறு வா. அவன் தான்டா துவான், நீ தான்டா துவான் வேணுமான்ற கொத்து. கொத்து கொத்து கொத்து. எங்க இப்போ வருவான்டா அதுவான் வலிக்கிட்டு மேலே ஏறுவா தள்ளுவீரா அதுவான் துவான் ஆர்னி ஆர்னி. ஆமா ப்ரூவ் ஒன்று போரம் காட்டு பொறுவா அரோஹரா தேங்காவோட தேங்காவோட உட உட அரோஹரா அரோஹரா இனி வந்துடும் இனி வந்துடும். எங்க டேய் சரிப்பு காட்டியை போட்டு தள்ளு சரிப்பு. ஓகே எங்க டேய் டேய் புல் போற. ஓகே எங்க அண்ணன் ஸ்டார்ட் பண்ணு. உன்னால ஏழும் அண்ணன் ஏழுமல்ல. வா வா அவர்றான் வா 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 அவர்றான் வா. எப்படி வந்தது எப்படி வந்தது?